திருக்குர்ஆனின் 33ஆம் அத்தியாயத்தினுடைய 72ஆம் வசனத்துல அமானிதம் என்ற வார்த்தையை அல்லாஹ் வந்துட்டு பயன்படுத்துகிறானே, அது எவ்வாறு நாம் புரிந்து கொள்வது என்று கேட்குறீங்க. கேள்வி எண் 2426. நீங்க குறிப்பிடக்கூடிய வசனம் 33ஆம் அத்தியாயத்தினுடைய 72ஆம் வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னா அர்தனல் அமானத அல ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபாலி ஃபபைன யஹ்மில்னஹா. வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் அமானிதத்தை நாம் எடுத்து காட்டினோம், முன்வைத்தோம். அதை சுமக்க அஞ்சி அவை மறுத்து விட்டன என்ற கருத்துப்பட அல்லாஹ் சொல்லிட்டு வஷ்ஃபகன மின்ஹா வஹமலஹல் இன்சான். ஆனா மனிதன் அதை சுமந்து கொண்டான் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னஹு கான வலூமன் ஜஹூலா. மனிதன் வந்து அநீதி இழைப்பவனாகவும் மூடனாக அறியாதவனாக இருக்கின்றான் என்ற கருத்துப்பட அல்லாஹ் வந்துட்டு சொல்றான். அப்போ இங்க அமானிதம் என்பதற்கு இதுதான் அர்த்தம்னு சொல்லி வேற திருக்குறானுடைய வசனங்கள்லையோ அல்லது ஆதாரபூர்வமான நபிமொழிகள்லையோ குறிப்புகள் கிடையாது. ஆனா இதனுடைய அர்த்தம் என்ன, அமானிதம் இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு சொல்லி சில அறிஞர்கள் சொல்றாங்க அப்படின்னாக்கா, இது திருக்குறானை தான் குறிக்கும். அமானிதம் இங்கு சொல்லப்படுவது குர்ஆன் என்று சொல்றாங்க. அது தவறான ஒரு விளக்கம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னாக்கா அங்கே அமானிதம் என்பதற்கு குர்ஆன் அப்படின்னு சொல்லி நீங்க அர்த்தம் கொண்டீங்கன்னாக்கா, இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு எத்தனையோ சமுதாயத்தினர் வாழ்ந்திருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் திருக்குறானை சுமந்தாங்கன்னு அர்த்தம் வரும். ஆனா அல்லாஹ் வந்துட்டு திருக்குறானை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அருளினானே தவிர, அவங்களுக்கு முன்பு வாழ்ந்த எல்லா சமுதாயத்தவருக்கும் என்ன செய்யலைனாக்கா அல்லாஹ் அருளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளினான். அவங்க உயிரோடு இருக்கக்கூடிய அந்த காலம், அந்த காலத்தில் உள்ள மக்களிலிருந்து யுக முடிவு நாள் வரக்கூடிய அந்த நாள் வரைக்கும் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமாக இந்த திருக்குறான் உலக பொதுமறையாக இருக்கிறது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களுக்கெல்லாம் திருக்குறான் வந்துட்டு அருளப்பட்டுச்சா, அவர்கள் மீது சுமத்தப்பட்டுச்சா? அப்போ கிடையாது. அப்போ அப்படி திருக்குறான் இந்த இடத்துல அர்த்தம் கொண்டீங்க அப்படின்னாக்கா அது வந்துட்டு தவறு. இன்னும் சொல்ல போனா இந்த வசனத்தை வாசிச்சாலே விளங்குது. இது எப்போ இந்த மாதிரி நடந்திருக்குன்னா, இந்த வானங்கள், பூமி, மலைகள் இதெல்லாம் படைப்பின் போதே நடந்த நிகழ்வுகளாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதனுடைய அர்த்தம் தான் என்ன என்று நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வானங்கள், பூமி, மலை இவற்றிடம் எல்லாம் இல்லாத ஒன்று மனிதனிடத்துல இருக்குன்னா அது என்னென்று சிந்திச்சாலே விளங்கிரும். நம்ம சாதாரணமா சிந்திச்சாலே விளங்கிரும் என்பதனால தான் அல்லாஹ் வேற திருக்குறான் வசனத்திலேயோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு விளக்கம் உண்டு தனியாக சொன்னதாகவோ கிடையாது. என்ன அப்படின்னாக்கா, மனுஷனிடத்துல தான் வந்துட்டு பகுத்தறியக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கு. சுய விருப்பத்துடன் செயல்படக்கூடிய அந்த தன்மை இருக்குல்ல, இந்த இந்த தன்மை வந்துட்டு மனிதனிடத்துல மட்டும்தான் இருக்கிறது. இந்த வானங்கள் இடத்துலையோ பூமியின் இடத்துலையோ மலை இடத்துலையோ கிடையாது. அவையெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றானோ அப்படியே கேட்டுக்கொள்ளும். ஆனா மனுஷன்தான் கேட்டுக்கொள்ளவும் முடியும், கேட்டுக்கொள்ளாமையும் இருக்கிறான். அப்போ பகுத்து ஆய்வு செய்து சுய விருப்பத்துடன் செயல்படக்கூடிய அந்த தன்மை இருக்குல்ல, இதை பற்றி தான் வந்துட்டு அல்லாஹ் இந்த இடத்துல அமானிதம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இது இது வந்து வானங்கள், பூமி, மலை அவற்றிற்கிடம் இல்லாத ஒரு பண்புன்னு சொல்லி சிந்திச்சாலும் விளங்கும் ஒண்ணு. ரெண்டாவது அதற்கு அடுத்த வசனத்தையும் பாருங்க. 33ஆம் அத்தியாயத்தினுடைய 73ஆம் வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات وكان الله غفورا رحيما. நயவஞ்சர்களான ஆண்களையும் பெண்களையும், இணை கற்பிக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தண்டிப்பதற்காகவும், நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிப்பதற்காகவும் இப்படி செய்தான் அப்படின்ட்டு விளங்கக்கூடியவை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் மன்னிப்பவனா இருக்கிறான், நிகரற்ற அன்புடையனா இருக்கிறான் அல்லாஹ் சொல்றான். அப்போ முனாஃபிக்குகள், அதன் நயவஞ்சகர்கள் அல்லாஹ் வந்துட்டு தண்டிக்கிறான்ல, எதனால? அவர்கள் பகுத்து ஆய்வு செய்து அவங்க அறிவை கொண்டு சுய விருப்பத்துடன் செயல்படக்கூடிய அந்த தன்மையை பயன்படுத்தி அல்லாஹ்விடம் பெற்ற அந்த அமானிதத்தை பயன்படுத்தி தான் அவன் வழிகேட்டில் போனான். அதனால தான் அவன் அல்லாஹ் என்ன செய்யறானாக்கா தண்டிக்கிறான். மனிதனும் வந்துட்டு மலைகள், இந்த வானங்கள், பூமி போல சொன்னது அப்படியே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு படைப்பாக மலக்கு போல இந்த மாதிரி இருந்திருந்தான் அப்படின்னாக்கா எல்லாருமே முஸ்லீம்களாக மூமின்களாக தான் இருந்திருப்பாங்க. அல்லாஹ் நயவஞ்சகர்ன்ற ஒரு கூட்டமே இல்லாம போயிருக்குமே, யாரையுமே அல்லாஹ் தண்டிச்சிருக்கவே மாட்டானே. அப்ப தண்டனைக்கு காரணமே அடிப்படை என்னன்னாக்கா, பகுத்து ஆய்வு செய்து சுய விருப்பத்துடன் செயல்படக்கூடிய அந்த தன்மை இருக்குல்ல, அந்த தன்மை தான். அப்போ இந்த வசனங்கள்ல நம்ம 2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது விளங்குது, இந்த ஆய்வு செய்து சுய விருப்பத்துடன் செயல்படக்கூடிய தன்மையை தான் அல்லாஹ் வந்து இந்த இடத்துல சொல்றான். ஏன்னா அந்த தன்மை தான் வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் கிடையாது என்பதை நாம் சிந்தித்தால் விளங்க முடிகிறது. அதைத்தான் அல்லாஹ் வந்துட்டு இந்த வசனத்தை சொல்றான். அல்லாஹ் மிக அறிந்தவன்.